ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம சேனலில் இன்றைக்கி பிஜிடிஆர்பி டீச்சர்ஸோட சேலரி பற்றி பார்க்க போகிறோம். அதோட ஃபுல் டீட்டெயில் இங்கே பார்க்கலாம். இப்போ பேசிக் சேலரி வந்து பார்த்திங்கன்னா 36,900. இது வந்து அண்டர் லெவல் 18ல் வருது. அவங்களோட டிஏ அலவன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 53%. அதாவது பேசிக் சேலரியிலேருந்து 53 வந்து எவ்வளோ வரும்னா 19,557 ரூபா வரும். ஹவுஸ் ரெண்ட் வந்து ஒரு ஆவரேஜாக போட்டிருக்கேன். ஏன்னா ஏரியாவுக்கு சிட்டிக்கு தகுந்த மாதிரி மாறும் இல்லையா, அதனால் ஆவரேஜாக ஒரு 2000. மெடிக்கல் அலவன்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 300 டோட்டலாக வந்து 58,757 ரூபா இப்போதைக்கு வாங்கிட்டுருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு க்ராஸ் சேலரின்னு பார்க்கலாம். ஓகேங்களா. நெட் சேலரினா அந்த பிடிமானம்லாம் போக அவங்க கைக்கு வந்து ஒரு 50லேருந்து 52 கிடைக்கும். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு 2025 டிசம்பரில் வந்து 7th பே கமிஷன் வரும்போது இவங்களோட டிஏ அலவன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். எவ்வளோனா 19,557 இருந்து 21,771 மாறும். ஸோ ஹவுஸ் ரெண்ட்டு, மெடிக்கல் அலவன்ஸ்லாம் சேம் தான். ஸோ டோட்டலாக வந்து அவங்களுக்கு ஒரு அதாவது 61,971, அதாவது ஒரு 61,000 வச்சுக்கோங்களேன். நெக்ஸ்ட்டு இதில் இப்போ இந்த பிஜிடிஆர்பிக்கு படிச்சுட்ருக்காங்க இல்லையா, அவங்க பாஸ் பண்ணி போகும்போது 2026 வந்து 8th பே கமிஷன் வரப்போகுது. அதில் வந்து 20லேருந்து 25% வந்து இன்க்ரீஸ் ஆக போகுது பேசிக் சேலரியே. ஸோ இதை வந்து எப்படி கொண்டு வர போகிறாங்கன்னா ஃபிட்மெண்ட் ஃபேக்டர் மூலிமா கொண்டு வர போகிறாங்க. ஃபிட்மெண்ட் ஃபேக்டர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு வந்து 1.86 வரும். இதே சென்ட்ரல் கவர்மெண்ட்டுனா 2.8 சம்திங் வரும். ஸோ இதை வந்து என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா பேசிக் சேலரியோட மல்டிபிள் பண்ணும்போது பாருங்கள், பேசிக் சேலரி மட்டுமே எவ்வளோ வருதுன்னா 68,634 ரூபா. இப்போ ஹவுஸ் ரெண்ட் வந்து ஒரு ஆவரேஜாக வந்து கண்டிப்பாக ஒரு 1000 பேசிக்காகவே இன்க்ரீஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஆவரேஜாக 3000 போடும்போது மெடிக்கல் அலவன்ஸும் வந்து ஒரு 500 போட்டிருக்கேன். ஓகேங்களா. அப்போது டோட்டலாக ஒரு ஆவரேஜாக 72,000, ஒரு ரவுண்டாக 72,000ன்னு வச்சுக்கோங்க. 72,000லேருந்து கண்டிப்பாக ஒரு 75,000 வரைக்கும் வாய்ப்பு இருக்குது சேலரி வரத்துக்காக. ஓகே. ஸோ இதை நீங்கள் நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. கண்டிப்பாக ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள். ஸோ நம்ம ஜாப்க்கு போனோன்னா எல்லா சுச்சுவேஷனும் மாறும். நீங்கள் நம்பிக்கையாக இருங்க, கன்சிஸ்டன்சியாக படிங்க. எல்லாமே வந்து மாறும். வரக்கூடிய 2026 உங்களுக்கு ஒரு வளமான ஆண்டாக வர வாழ்த்துக்கள். தேங்க்யூ.